மேலே வந்து ப்ரீவியஸ் இதுக்கு முன்னாடி ஒரு மோசடி வழக்கு இருந்திருக்குன்னு கூட சொல்கிறாங்க. அப்போ எப்படி இவங்க வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க, வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்க, யார் ரெக்ரூட் பண்ணாங்க இவங்கள? அதெல்லாம் ஒரு கேள்வி வந்து இருக்க தான் செய்யுது. நிறைய கேள்விகள் இருக்குது இதில். யார் மூலமாக இவங்க வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க, வந்து இவர் அண்ணன் எப்படி வந்து ஏன்னா எல்லாமே வந்து தெளிவான நபர். சிவகுமார் வந்து ரொம்ப தெளிவான நபர். அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க வந்து கேர்லெஸ்ஸாக விட்டாங்க? இவங்க அகரம் ஃபவுண்டேஷன் ஒரு பெரிய அமைப்பு வேறு இவங்க நடத்துகிறாங்க. எப்படி இவங்க உள்ளே நுழைஞ்சாங்க? இப்போ இந்த மோசடி வந்து இவங்களுக்கு தெரிஞ்சு தான் தெரியாமல் விட்டுட்டாங்களா, இல்லை தெரிஞ்சிருந்து கண்டுக்காமல் விட்டாங்களா? இப்படி நிறைய வந்து இருக்க தான் நம்ம கேள்விகள் நிறைய இருக்குது. பட் எப்படியோ ஆனால் வந்து இந்த மாதிரியான மோசடி நபர்கள் பொதுவாக திருடிட்டு ஓடிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏதோ கையில் கிடச்சி சுருட்டிட்டு ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அப்படி கேள்விப்பட்டிருக்கிறோம். கடந்த காலத்தில் வந்து பார்த்தா ஒரு நடிகை வந்து இதே அண்ணா நகரில் சென்னையில் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு பகுதியில் ஒரு நடிகை வந்து பார்த்திங்கன்னா வந்து டிரைவரு வேலைக்காரங்கள்லாம் சேர்ந்தே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலையை பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறப்ப வந்து பணத்துக்காக கொலை பண்ண வழக்கெல்லாம் கூட இருக்குது கடந்த காலத்தில்.